எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் எல்லாரும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க? தாத்தா பாட்டி சொன்னாங்கல்ல வீட்டுக்கு தர்ஷினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு. அதுக்கான வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அதனால நான் போய் அந்த வேலையெல்லாம் பாக்குறேன். நமக்கு நேரமே இல்ல. ஏகப்பட்ட ஐட்டம் சமைக்க வேண்டியதா இருக்கு. என்னென்ன வேணும்னு யோசிக்காம உடனே சொல்லுங்க. அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிடுறேன். Tragedy queen அப்படின்னா என்னன்னு பாக்குறியா? சோக ராணின்னு அர்த்தம். நீ ரொம்ப சோக ராணி மாதிரி நடிக்காத. இதோ ரொம்ப பெரிய சோகத்துல இருக்கிற மாதிரி நடிக்கிற. தாத்தா சொன்னதை நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவருதான் உன்னை எங்கேயும் போக வேண்டாம்னு சொன்னார்ல. இங்க பாரு, இங்க வந்து இந்த மாதிரி சோகமா நிக்கிறதெல்லாம் தேவையில்லை. தாத்தா சொல்ற மாதிரி கேட்டு கடையை நடத்து. அதான உனக்கு ஆசை. அதான் கையெழுத்து போட்டுட்டேனே. நான் எதுக்கு வேம்பு சார் இங்க இருக்கணும்? பொம்மிக்கு பொழைக்க தெரியும். என் கையில தொழில் இருக்கு. நான் போய் சொந்தமா கடை வச்சு அதிரசத்தை வித்து பொழைச்சுக்குவேன். அப்போ ரோட்ல ஆக்சிடென்ட்ல சிக்காம பாத்துக்கோ. நீங்களும் ரோட்ல வராம இருங்க. அப்போ ஆக்சிடென்ட் நடக்கவே நடக்காது. நீங்க வந்தாதான் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காத. தாத்தா சொன்ன மாதிரி பிசினஸ் பண்ணு, புரியுதா? ஐயோ, இங்க யாருக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்ல. பொம்மிய பத்தி கேட்டதும் உயிரை காப்பாத்துன நன்றி உணர்ச்சி இருக்குன்னு சொன்னாரு. பொம்மியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னாரு. பொம்மி மாத்திரை சாப்பிட்டாளா இல்லையா, ஆயின்மெண்ட் போட்டாளா இல்லையா, அவ பொறுப்பு இல்லாம இருப்பாளோன்னு சொல்லி கவலைப்படுறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்ன? சித்தார்த் அண்ணனுக்கு பொம்மி அணி மேல ரொம்ப பெரிய காதல் இருக்குன்னு தெரியுது. அந்த காதல் தான் இப்படி அக்கறையா பேச வைக்குதுன்னு தெரியுது. கரெக்ட் தான். சித்தார்த் வெளிப்பார்வைக்கு விட்டேத்தியா பேசினாலும் அவன் மனசுக்குள்ள இருக்க காதலோட விளைவாதான் இத்தனை அக்கறையும் கரிசனையும் வெளிப்படுது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா என்ன செய்யணும்? நாம ஏதாவது பிளான் பண்ணிதான் பொம்மி மேல சித்தார்த் மனசுக்குள்ள இருக்கிற காதல வெளியே கொண்டு வர போறோம். அப்போ அந்த காதல் கொழுந்து விட்டு எரியும். அவங்க காதல் கதை எழுத போறது நாம எல்லாரும் சேர்ந்துதான். வழக்கம் போல யார் யார் ஹெல்ப் பண்ண போறீங்களோ அவங்க. ரம்யா, எல்லாரும் சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்துவோம். வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம். என்ன கிச்சன்ல வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த எஃபெக்ட் போடு. சொல்லுங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, நீ அந்த போட்டோக்கு போஸ் கொடுங்க. வா. சரி வாங்க போய் வேலையை பார்க்கலாம். போட்டோ எடுத்தாச்சுல, வாங்க போலாம். அந்த எஃபெக்ட் போடு. நல்லா வந்திருக்குல? இன்னும் எத்தனை போட்டோ தான் எடுப்பீங்க? கரெக்ட். வரலையா யாரும்? நாங்க யாரும் வரல. ரொம்ப டயர்டா இருக்க நீ. ஆமாமா, நானும் வரல. சரி விடுங்க. இந்த பொம்மை இதுக்கெல்லாம் அசர மாட்டா. நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி நானே சமைக்கிறேன்னு பொம்மி போயிட்டா. இப்ப என்ன பண்றது? இதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். சித்தார்த் மாமா கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அவரை கீழே கூட்டிட்டு வரணும். வந்ததும் பொம்மி சமைக்கிறத பாப்பாரு. அப்பதான் இருக்கு. ஐயோ, இப்பதான் அவளை கவனிச்சுக்க சொல்லிட்டு போயிருக்கான். அவ தனியா சமைக்கிறத சித்தார்த் பார்த்தானா திட்டு நமக்கு தான் விழும். சேச்சா, அப்ப நம்ம அவர் கண்ணிலேயே படக்கூடாது. கமுக்கமா ஒளிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நடக்கிறத பாருங்க.
கமான், முதல்ல சித்தார்த் மாமாவை கீழே கூட்டிட்டு வர வழியை பாப்போம். ஒரு நிமிஷம், வெயிட். நீங்க 2 பேரும் பொம்மையை கிச்சனை விட்டு நகராம பாத்துக்கோங்க. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க சீக்கிரம். முதல்ல போய் கைய கழுவு. கை வலிக்குது இல்ல, நான் பாத்துக்கிறேன். எப்படி ஏற்கனவே பண்ண மாதிரியா? முதல்ல சிம்ல வை. இங்க பாரு, அமைதியா இருக்கணும். சும்மா தொண பேசிட்டே இருக்க கூடாது. இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இந்தா உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஏதாவது பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப கைவலி. அப்புறம் அந்த வேம்பு சார் தொல்லை வேற. அத பண்ணாத இத பண்ணாதன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன, எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் யாருமே என்ன திட்ட மாட்டாங்க. இஷ்டுபிட்டு, இடியட்டு, நாசன்ஸ்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காரு. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இனிமே இங்க இருக்கவே மாட்டேன். ஏன்னா விவாகரத்துக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க தங்கணும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வேம்பு சாரு கூட கொஞ்சம் இஷ்டப்பிட்டு தான். விவாகரத்துக்கு அப்புறம் தமன்னா வேம்பு சார் வாழ்க்கையில வந்துட போறா. அவளெல்லாம் நாசன்ஸ்னு சொல்லவே முடியாது. அவ என்ன பொம்மையா பேசாம இருக்கிறதுக்கு? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா வரேன். என்ன பாட்டி, சாமி கும்பிட வந்தீங்களா? என்னம்மா தனியா பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, பிள்ளையாரப்பன் என் பிசினஸ் பார்ட்னரு. அதான் ஸ்வீட் பிசினஸ் எப்படி எப்படி எல்லாம் நடத்தலான்னு பேசிட்டு இருந்தேன். என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் நடக்குமா? சீக்கிரத்துல நடந்துருமா? போராட்டம் தான். தீ விபத்துக்கு அப்புறம் சித்தார்த் பொம்மிய எப்படி கவனிச்சு பாத்துக்கிறான்னு பாத்தியா? இது அவனோட இயல்பு கிடையாது. சில சமயம் தானா ஒண்ணு நடக்காதப்ப நாம அதை நடத்தி காட்டணும். நடக்க முடியாதவங்களுக்கு உதவுற மாதிரி, தடுமாறி விழறவங்களை தாங்கி பிடிக்கிற மாதிரி. பெரியவங்களான நமக்கு இந்த கடமையெல்லாம் இருக்கு அஞ்சல. அவன் அன்னலட்சுமியோட மகன். கண்டிப்பா அவன் மனசுக்குள்ள பொம்மி மேல இருக்கிற பாசம் வெளிய வந்தே தீரும். என்னங்க, கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறவன் மாறுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இங்க பாரு அஞ்சல, நாம கும்பிடுற சாமியும் பொம்மியும் அவனை நம்ம வழிக்கு கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இந்த டிவோர்ஸ் நாடகம். பாப்போம். பொம்மி மேல அவன் மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை காதலையும்
கடவுள் மூலமா வெளியே கொண்டு வரணும். அது நடக்கும் அஞ்சல. அப்போ இத்தனை விஷயமும் நாடகமா? இத உடனடியா தமன்னா கிட்ட சொல்லியே தீரணும். அப்பதான் இப்ப போட்ட கையெழுத்த அவங்க அம்மா மூலமா நிஜமாக்க முடியும். எங்க கல்யாண நாளாச்சே, இருக்கிற பிரச்சனையில நான் இதையே மறந்துட்டேன். ஷோ சூழ்நிலைகள் என்ன புயல்ல சிக்கின படகு மாதிரி அலக்கழிக்குது. ஆனாலும் நீ காப்பாத்தி கரை சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. நான் முழுசா உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். என் வாழ்க்கை உன் விருப்பப்படியே நடக்கட்டும், சரியா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அம்மா. பொம்மி என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ ஆண்டி, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் பொம்மைய கூட்டிட்டு போறேன்னு ஒத்த கால்ல நின்ன உங்க எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டேன். அதெல்லாம் சேர்ந்துதான் நீங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டீங்களோன்னு தோணுச்சு. அதான் நான் மனசு கேட்காம கிளம்பி வந்துட்டேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பொம்மைய தீ விபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இல்ல ஆண்டி, உண்மையில நடந்தது என்னன்னா பொம்மி தான் என்ன காப்பாத்துனா.
பரவாயில்லப்பா. எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து தீயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க. இது கிட்டத்தட்ட மறுபிறப்பு மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் சாதாரணமா நடக்காது. ஜென்ம ஜென்மமா புருஷன் பொண்டாட்டியா வாழ்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அந்த நேரத்துல பொம்மியோ இல்ல நீங்களோ இல்லாம இருந்திருந்தா யாரோ ஒருத்தருக்கு உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கலாம். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க தான் நல்லபடியா மீண்டு வந்துட்டோம்ல. அப்படி இருக்கிறப்போ நான் கோவமா இருந்து வாழ்த்து கூட வராம இருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? கோயில்ல உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணி திருநீர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க. சார், ஆசீர்வாதம். அத்தை, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விசேஷனா கூட ஆடி பாடி ரொம்ப சிறப்பா கொண்டாடிடுவீங்க. இப்படி ஒரு விசேஷம்னா இன்னும் கேட்கவா வேணும்? ஆமா ஆமா, பொம்மி சித்தார்த்து கல்யாண நாள்னா வீடே அதிர வேண்டாமா? கொஞ்ச நேரத்துல வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு ஆளெல்லாம் வந்துருவாங்க. அப்பா சிதம்பரம், ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்கல்ல? ஆமாப்பா, வந்துருவாங்கப்பா. போன் பண்ணிட்டேப்பா நானு. கேக் கூட சாயந்தரம் கட் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன்பா ஜெகதீஷ், இந்த சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே, அது பண்ணிட்டியா இல்லையாப்பா? ஆமா தாத்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரசாதம் வந்துரும். அப்புறம் சிதம்பரம் அப்பா, அப்புறம் சித்தார்த்துக்கு கோட்டு சூட்டு, பொம்மிக்கு பட்டு சாரி, அதெல்லாம் பார்ட்டி டயத்துக்குள்ள வந்துடணும். என்ன சரியா? கண்டிப்பா வந்துரும்பா. ஏய், நீதான் பொறுப்பு. சரிப்பா. என்னங்க அள்ளி விடுறீங்க? கண்டுக்காத. என்ன தாத்தா இன்னைக்கு இப்படி அடிக்கிட்டே போறாரு? தெரியலையே. மாமா, இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்களே. சித்தார்த்துக்கு கை காப்பும் பொம்மைக்கு நெக்லஸும் ரெடி பண்ண சொல்லிருந்தீங்களே, அதுவும் ரெடி பண்ணியாச்சு மாமா. அப்படியாமா? வெரி குட்மா, வெரி குட். ஏற்பாடெல்லாம் நல்லா நடக்கும். நீங்களும் பொம்மையும் 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க. அண்ணே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. பொம்மி, நீ மாப்பிள்ளை கூட்டி விடுமா? இந்தாங்க கேக். என்ன இவ்வளவு கிரம வாழ வச்சு விட்டா?
எனக்கு கிரீம் பிடிக்காது, இனிப்பு பிடிக்காதுன்னு தெரியல உனக்கு. அது அப்படிதான். நீங்க மட்டும் என்ன எனக்கு பிடிச்ச விஷயத்தையா பண்றீங்க? பிடிக்காத விஷயங்களை தானே வரிசையா பண்றீங்க. அதனாலதான் இது. என்னடா ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறீங்க? தாத்தா ஃபுல்லா கிரீம் எடுத்து வாயில் வச்சு விட்டோம். நான் போய் துப்பிட்டு வந்துடுறேன். இருப்பா, வாயில விட்ட கேக்க யாராச்சும் துப்புவாங்களாப்பா? இன்னைக்கு ஒரு நாளாவது சாப்பிடுப்பா. அப்படி சொல்லுங்க. பொம்மி, இந்த வருஷம் 2 பேருமா கல்யாண நாள கொண்டாடிட்டீங்க. ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா 3 பேரா தான் உங்க கல்யாண நாள கொண்டாடணும். சீக்கிரமா ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்தி என் கையில குடுத்தீங்கன்னா தான் நான் இன்னும் தெம்பாவேன். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நிறுத்துப்பா. என்னப்பா இது? நல்ல சந்தோஷமான பாட்டு பாடுப்பா. பொம்மி, நீயும் போய் ஆடு. ஐயோ சொன்னா கேளுமா, என்னால ஆட முடியும். நான் ஆட மாட்டேன். ஆடு ஆடுன்னு சொல்றாங்க, ஆனா நான் சரியான பலியாடுன்னு அவங்களுக்கு தெரியல. போதுமா, ஆடிட்டேன். என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இங்க இருந்து முதல் தடவை சண்டை போட்டு போனப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீட்டோட சந்தோஷத்தை பார்க்கும்போது எப்பவும் இந்த வீட்டுல சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரிங்க ஆண்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மேல இருக்கேன். ஏ பொம்மி, என்னடி மாப்பிள்ளை கிட்ட ஏதோ வம்பிழுத்த மாதிரி தெரியுது? இத பாரு, அவர் ரொம்ப நல்லவரு. அவர் மனசு கோணாம நடந்துக்கோ. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அஞ்சல, சித்தார்த்த பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறத ஒரு சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி தான் அவன் எடுத்துக்கிறான். அப்படி இருக்கும்போது அதே விளையாட்ட நாமளும் அவனுக்கு விளையாடி காட்ட வேண்டாமா? என்னென்னமோ சொல்றீங்க. இதெல்லாம் நல்லபடியா நடந்து சித்தார்த்தும் பொம்மியும் ஒண்ணு சேருவாங்களான்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க. இது எல்லாத்தையும் நாங்க திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிட்டு இருக்கிற காரணமே அதுதான். கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதோட மகிமையை சித்தார்த் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பண்றோம். சூப்பர் தாத்தா. தாத்தா, இது ஒன்னோட நிறுத்த போறதில்ல. திருப்பி திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். கடைசி செகண்ட் வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். சித்தார்த் மாமா மனசு மாறி பொம்மி அக்காவை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதும் எல்லாருக்கும். டேய், நல்ல பிளான்டா, நல்லா இருப்படா. அவங்கள மட்டும் நீ சேர்த்து வச்சுட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்டா. ஒன்னும் வேணாம் தாத்தா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா இருந்தா போதும். பொம்மி அக்காவோட மனசு வேற யாருக்கு இருக்கும்? தாத்தா, ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? நீங்க காமிச்ச டைவர்ஸ் பேப்பர்ல அவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் சித்தார்த் மாமா பொம்மி அக்கா மேல இன்னும் அதிகமா பாசத்தை காட்டுறாரு. இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இத நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா. சித்தார்த் தாத்தா, என்ன தாத்தா கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேன்ல. அது ஒண்ணு இல்லப்பா,
எல்லாம் சேர்ந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி பண்றாங்க. என்ன ரெடி பண்றாங்க? நம்ம தர்ஷினி, நிவாஸ், அப்புறம் லோகேஷ் எல்லாம் சேர்ந்து அது வந்து பொம்மி இருக்காள பொம்மி. தாத்தா பொம்மிக்கு என்னாச்சு? தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா. என்ன தாத்தா? நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே நான் மறந்துட்டேன். லோகேஷ் நீ வந்து சொல்ற. கேக்குறது சொல்றா. என்ன தாத்தா ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க? அதான் அவர் சொன்னாரு, அதேதான். அவர் எதுவுமே சொல்லல தாத்தா. இன்னும் ஒன்னும் சொல்லியா? அதான் நீ இருக்கியா சொல்றா. அதாவது நடக்கிறது என்னன்னா, இல்ல நடக்க போறது என்னன்னா. இத பாரு லோகேஷ், என் பொறுமையை சோதிக்காத. என்ன சொல்ல வந்தியோ அதை நேரடியா சொல்லு. சும்மா உளறிட்டு இருக்காத. அதுதான்டா கேமரா விஷயம். அதாவது இந்த போட்டோல போட்டோ. என்ன போட்டோ? என்ன சொல்ல வர? அதான் மாமா, பொம்மியக்கா நீங்க, அப்புறம் அந்த. என்னடா நீ இப்படி வளர்ற? அது ஒண்ணு இல்லப்பா சித்தார்த். பொம்மி கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவர் ரெஸ்ட் எடுக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. பத்தாத குறைக்கு அவங்க அம்மா வேற வந்துட்டாங்க. அதனால நாங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. இந்த வீட்லயே அவளுக்கு உண்மையில மட்டும்தான் கொஞ்சம் பயம். என்ன பண்றது? அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன தாத்தா நீங்க ஸ்கூல் பசங்க டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு பெரியவர், நீங்க சொல்லக்கூடாதா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கேக்கலனா ஆன்ட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான். சரியா? என்ன தாத்தா நீங்க? சித்தார்த் மாமா உங்க பேரன் தானே, என்னமோ இப்படி பயப்படுறீங்க? வாயில வார்த்தை சிக்கிக்கிட்டு வர மாட்டேங்குதுடா. எனக்கு நியாயமா பேசிதான் பழக்கம். பொய் சொல்ல வராது. நான் என்ன பண்ணட்டும்? ஆமா ஆமா, அவ்வளோ பெரிய பொய் சொல்லி விவாகரத்து பத்திரத்திலே கையெழுத்து வாங்கிட்டீங்க. இப்ப என்னடா இந்த சின்ன விஷயத்துக்கே திணறி தண்ணி குடிக்கிறீங்க. மானமே போச்சு தாத்தா உங்களால. டேய், இவ்வளவு வீராவேசமா பேசுனியே, நீ என்னடா பண்ண? அது எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் போறேன். போடா. டேய் நில்றா. கீழே போய் என்னடா பண்ண போற? போட்டோ எடுக்க போறேன். டேய், அதுக்கு கேமரா வேணா, உன் பாட்டனை எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு போடா. தெளிவாதான் தாத்தா இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க சித்து மாம்ஸ். நிஜமாவே அக்கா வேலை செய்யாம தடுக்குதான், உங்க உதவி தேவைப்படுச்சு. அதனாலதான் இப்படி வர வச்சோம். ஆமா ஆமா, இந்த நான் ஸ்டாப் ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிமோட் அண்ணன் கையில தானே இருக்கு. அதுக்கு தான் வர வச்சீங்க. ஆனா அதுக்குள்ள சினிமா பட போஸ்டருக்கு ரொமான்டிக் போஸ்ட் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. ரீசன்ட் டேஸ்ல எந்த படத்துலயும் இப்படி ஒரு ரொமான்ஸ் சீனை நான் பார்த்ததே இல்ல. செம்ம. என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? இல்ல, அது வந்து இது அத்தனையும் உங்க திட்டம்னு தெரியாத அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற விஷயம் சக்சஸ் ஆக போறதே இல்ல, புரியுதா? ஒழுங்கா தர்ஷினி நிவாச வச்சு போட்டோ எடுக்கிற வழியை பாரு. என்ன தாத்தா நீங்க குழந்தை மாதிரி நடந்துகிட்ட? நீங்க என்ன பார்க்க வரும்போதே நினைச்சேன் அவ்வளவு தடுமாற்றம் உங்களுக்கு. இங்க பாருங்க தாத்தா, டிவோர்ஸ் பேப்பர்ல கட்டாயப்படுத்தி கையெழுத்து கேட்டதுனாலதான் நான் கையெழுத்தே போட்டேன். நீங்க என்னடானா அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து இப்படி செய்றீங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல தாத்தா. பாட்டி, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? காமெடி பண்றதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது. அப்புறம் பெரிய டிராஜடி ஆயிடும், சொல்லிட்டேன். சூப்பர், காலா கட்டிடுச்சு. நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல. எதுக்காக வேம்பு சார இப்படி கோபப்படுத்துறீங்க? எனக்காக ஏதோ செய்ய போய்
இப்ப எல்லாரும் திட்டு வாங்குனீங்களா? பூவெல்லாம் கட்டி ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். ரெடி பண்ணீங்க, அதான் இப்ப யூஸ் ஆயிடுச்சு. உங்களை தான் பூமலையில நனைய வச்சுட்டோமே, செம. அட போங்க. லேப்டாப் பேக்கை யார் எடுத்தது? இல்ல அது என்ன வந்து போயிட்டுன்னு உனக்கு இது கிட்டாரு? உனக்கு என்ன வாசிக்கவா தெரியும்? சும்மா திட்டாதீங்க வேம்பு சார். நான் ஒன்னும் வாசிக்கிறதுக்காக எடுக்கல. எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்கும். ஆடுனேன்னு வைங்க, 8 ஊரும் வந்து வேடிக்கை பாக்கும். தெரியும்ல? இந்த புல்புல் தாராலாம் எனக்கு வாசிக்க தெரியாது, வாசிக்கவும் இஷ்டமும் இல்ல. போதுமா? இது போட்டோ எடுக்கிறதுக்கு, நிவாஸ் கையில வச்சு போட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்தோம். அதுக்கு போய் இவ்ளோ திட்டுனா என்ன அர்த்தம்? நான் என்ன வேணும்னேவா எடுத்தேன்? ஏதோ அவங்க ஆசைப்பட்டு கேக்குறாங்களேன்னு நான் எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான். நிவாஸ் யாரு? உங்க தங்கச்சி மாப்பிள்ள தானே? அதுக்காகவா இவ்ளோ திட்டுறீங்க? கொஞ்சம் சிரிச்சா மாதிரி போஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் க்ளோஸா. என்னப்பா எதுவும் சரியில்லையே. வேற என்ன போஸ் கொடுக்கறது? போஸ்லாம் கேட்டு வாங்க கூடாது, அதுவா வரணும். பார்வையில ரொமான்ஸ் இல்ல, ஒரு நெருக்கம் இல்ல, செட் ஆக மாட்டேங்குது. சரி, நான் வேற மாதிரி ட்ரை பண்றேன். இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் ஏன் அவங்களுக்கு நல்லா வர மாட்டேங்குதுன்னு. ஏன்? பின்ன கையில கிட்டார கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்பதான் வேம்பு சார பார்த்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்தீங்கல்ல, அதனாலதான் அவங்களால சரியா போஸ் கொடுக்க முடியல. பொம்மையக்கா சொல்ற மாதிரி கிட்டார் இருந்தா நல்லாதான் இருக்கும், ஆனா முடியாதே. வேற வழியே இல்ல. என் உயிரை பணிய வச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த கிட்டார் அவர்கிட்ட பேசி எப்படியாவது திட்டு வாங்கியாவது நான் எடுத்து கொடுத்துறேன். ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி, இதுக்காக போயிட்டு. என்ன இதுக்காக அதுக்காகன்னு பேசிக்கிட்டு? சும்மா ஊர் உலகத்துல இல்லாத பெரிய கிட்டாரா? அவர்கிட்ட மட்டும்தான் அது இருக்கா? ஐயோ